ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட நைட் ரொட்டீன் வீடியோ தான் வழக்கம் போல் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக மார்னிங் ரொட்டீன் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே அரிசி ஊற போட்டிருந்தேன். அதை தான் கிரைண்டரில் போட்டுட்ருக்கேன். அம்மா சீதனமாக கொடுத்த கிரைண்டரு இன்னுமே ஓடுது. பெரிய விஷயந்தான். நான் வந்து கொளியல் அரிசின்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் தான் இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஒயிட் கலர் இட்லி, தோசை அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைட் பை சைட் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கான அரிசியும் கழுவி எடுத்துக்கிறேன். இந்த அரிசி பற்றி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த அரிசி எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த அரிசியோட பேர் முதல்ல சொல்லிடுறேன். இதோட பேர் வந்து செங்கல்பட்டு அரிசி. அம்மா ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா இங்கே நான் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. ஒருவேளை இந்த ஊரில் இந்த அரிசிக்கு வேறு பேருன்னு நினைக்கிறேன். பேர் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து அம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஒரு மூடை வாங்கிட்டு வருவேன். அந்த ஒரு மூடை காலியாகிறதுக்குள்ளே அடுத்து ஏதாவது ஒரு வேலை வந்துடும் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு. அப்போது நான் அடுத்த மூடை வாங்கிக்குவோம். அப்புறமா இந்த அரிசி ஏன் வாங்குகிறோம் அப்படின்ற காரணத்தையும் சொல்லிடுறேன். ஹஸ்பண்ட் வந்து கடலுக்கு போகும்போது வந்து கஞ்சி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது நம்ம நைட் இன்னைக்கு பொங்குற சாப்பாடு வந்து அவங்க மறுநாள் ஃபுல்லாகவே சாப்பிட்ணும். நம்ம வேறு அரிசி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால், வேறு அரிசியில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா அது வந்து நிற்காது, பழைய சாதத்துக்கு நிற்காது. பட் இந்த அரிசி நல்லாவே தாங்கும், சாயங்காலம் வரைக்குமே நல்லாயிருக்கும். வேறு அரிசி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அது வந்து செட் ஆகலை. அந்த வெயிலுக்கு கூட நிற்காது, ஒரு மாதிரி கிளுகிளுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த அரிசி அப்படிலாம் நல்லாவே இருக்கும். அதனால தான் இந்த அரிசி நாங்கள் சமைக்கிறோம். தம்பி வந்திருந்தான் ஊர்லேருந்து. சித்தி பையன் உட்காந்து கதை பேசிகிட்டே இருந்தால் நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். டீ போடுற வேலை இருந்துச்சு, சைட் பை சைடு அந்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லாங் வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்ன யோசித்தேன்னா, திங்கக்கிழமை ஒரு வீடியோ, வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ அப்படி போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் திங்கக்கிழமை வீடியோ போடல அப்படின்னா, நான் வந்து ரித்தன்யா அவங்க இருக்காங்கல்ல, அவங்கவும் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் கருங்கல் சைடும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரதட்சணையினால் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பற்றி வீடியோவில் பேசியிருந்தேன். அது என்னன்னு தெரியல, யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை பற்றின விஷயங்கள் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஷார்ட்ஸில் பேசி போட்டிருக்கேன். யாராவது அந்த ஷார்ட்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட கருத்துக்களை கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இட்லிக்குமே மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நைட்டு குழந்தைங்களுக்கு வந்து இட்லியும் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடும் செஞ்சுட்டேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹஸ்பண்டுக்கு வந்து நைட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்காது. குட்டி பையன் வந்து தண்ணி கேட்டுட்டு இருந்தான். அதையும் எடுத்து கொடுத்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மீன் வந்து ஹஸ்பண்ட் சனிக்கிழமை கடலுக்கு போனப்போ கொண்டு வந்திருந்தாங்க. மீன் எப்படி பங்கு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெள்ளத்தில் ஒரு 5 பேர் போகிறாங்க அப்படின்னா, ஒரு 5 கிலோ சைஸ் மீன் எடுத்தாங்க அப்படின்னா அதை கட் பண்ணி 5 பேருக்கும் சரிசமமாக பங்கு வச்சு கொடுப்பாங்க. அதில் ஹஸ்பண்டோட ஒரு பங்கு தான் இது. இங்கே இருக்கவங்களுக்கு, என் குழந்தைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி, குழம்பு மீன் அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. பொரிச்சு கொடுத்தா தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்புல ஒரு 5 துண்டு இருந்தால் கூட போதும். அந்த மீனோட அந்த ஃப்ளேவருக்காக அந்த 5 துண்டு இருந்தால் கூட போதும். அதனால் குழம்புக்கு கம்மியாக எடுத்து வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக, அதாவது சதப்பக்கத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு சில மீன் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சதப்பகுதியை மட்டும், அதாவது பொரிக்கிறதுக்கு தேவையான சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாறை மீனுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பேர் தெரியல. ஹஸ்பண்ட்டை கேட்டப்போ இது பாறை மீன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யோசிக்கலாம், அந்த மீன் முழுசாக இருந்தாலே பேர் தெரியாது, இப்படி இருக்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு. வால் பகுதியை எப்போவுமே குழம்புல போட்டுருவேன். நான் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீனை வந்து பொரிக்கிறதுக்காகவும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பொரிக்கிறது வந்து பொரித்து சாப்பிடும்போது நம்ம சிக்கன் இருக்குல்ல, அதை சாப்பிட்ற மாதிரி அப்படியே கோழி டேஸ்ட்லேயே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன்னு சொன்னேன்ல, அதில் எது தப்பாக பேசினேன் அப்படின்றது தெரியல. ஒருவேளை வீடியோவில் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவும் பேசியிருப்பேனோ என்னவோ, அதனால தான் அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. திங்கக்கிழமை ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து அப்லோட் பண்ண முடியாது அப்படின்ட்டு மெசேஜ் வந்துருச்சு. சரி, அப்போ செவ்வாய்க்கிழமையாவது எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் ஒரு சில வேலைகள் இருந்ததுனால என்னால் அதை எடிட் பண்ணி போட
போட முடியல. பாலுமே காஞ்சிருச்சு. இன்றைக்கி டீ இல்லை, காஃபி தான் போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய சுகர் லெவலையும் கம்மி பண்ணிட்டேன். என் தம்பி வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தான், 21 நாள் ஒரு பழக்கத்தை பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அப்படியே பழக்கமாயிடும் அப்படின்னு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓரளவுக்கு நான் வந்து சீனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வீடியோவில் கூட என்னோடய ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா குலாப் ஜாமுன்லாம் செஞ்சு சாப்பிடு அப்படின்ட்டு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்ருக்கேன். செவ்வாய்க்கிழமை நான் காலையில் சுகர் செக் பண்ணும்போது என்னோடய சுகர் லெவல் வந்து சாப்பிடாம 137 தான் இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க ரொம்ப ஹாப்பி. எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு இருந்தப்போ தான் சொன்னாங்க, ஏம்மா சுகரை ஓரளவுக்கு குறைச்சிருக்க, இனிமேலும் குறைச்சிரு, தயவு செஞ்சு கூட்டாத அப்படின்ட்டாங்க. சரி, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு என் தம்பி சொன்ன மாதிரி அந்த 21 நாளில் இந்த பழக்கம் எனக்கு வருதான்னு பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வெளியில் போன டைமில் வந்து நொங்கு சர்பத் குடிச்சிட்டேன். சர்பத்தெல்லாம் சீனி கணக்கில் வராது அப்படின்னு என்ன நானே தேத்திக்குவேன். எனக்கு ஏதாவது ஃபுட் சாப்பிட்றதுல நான் சீட்டிங் பண்ணேன்னா இதெல்லாம் சுகர் கணக்கில் வராது அப்படின்னு நானே என்னோடய மனசை தேத்திக்குவேன். குழம்புக்கு தேவையான மீனெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு 5-6 துண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதுதான். இன்றைக்கி வந்து குழம்பு தாளித்து வைக்க போகிறதில்ல, மொத்தமாக குழம்பு கலக்க தான் போகிறேன். தேங்காய் அரைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாங்கள் வந்து கலந்த மிளகாத்தூள் தான் சேர்த்து வச்சுருக்கோம், சேர்த்து திரிச்சு வச்சுருப்பேன் நான். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு எல்லா குழம்புக்குமே செட் ஆகும். தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறமா இந்த மசாலா போட்டு அரைச்சாலே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். மீன் குழம்பு மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு, குருமா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும். புளியும் கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளியை வந்து சிலர் வெந்நீல ஊற போடுவோம் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அது பழக்கம் இல்லை. பச்சை தண்ணியில் தான் ஊற போடுவேன். ஆனால் கொஞ்சம் நேரமே இது பண்ணிடுவேன். அதனால் கொஞ்சம் எனக்கு புளி வேஸ்ட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகும். குழம்பும் கலக்கிட்டேன். மேலாப்பில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்காததுனால கருவேப்பிலை மேலாப்பில் போட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் நைட்டு குழந்தைங்களுக்கு இட்லி சுட்டுறதுக்கு வந்து கடையில் தான் இன்றைக்கி மாவு வாங்கியிருந்தேன். மாவு ஏன்னா லேட்டாக போட்டதுனால வீட்டில் ரெடி பண்ணல. கடையில் வாங்கின மாவு தான். அதை வாங்கி கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இனிமேல் இட்லியும் ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்லி மீன் குழம்பு செம காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு மீன் குழம்பு அவ்வளோவா பிடிக்காது இட்லிக்கு. நமக்கு எப்போவுமே அந்த சட்னி சாம்பார் இருந்தால் தான் பிடிக்கும். ரித்தினியாவோட விஷயமா இருந்தாலும் சரி, நான் கருங்கல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அதனாலும் சரி, 2மே அவங்க அந்த தப்பான முடிவை எடுத்திருக்க கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் என்ன ஆனாலும் அப்படின்ட்டு. அது அவங்க எடுத்த முடிவுகள் சரியில்லை. ஒருவேளை அவங்க சுச்சுவேஷனில் அது சரியாக இருந்திருக்கலாம். மேபி என்ன நடந்திருக்கோ நமக்கு தெரியாது. நம்மளோட ஒப்பீனியனை மட்டும்தான் இதில் ஷேர் பண்ண முடியும். ஆனால் ரித்தினியா கேஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரேஞ்ச் மேரேஜ். இந்த கருங்கல் அப்புறம் அது சொன்னேன்ல, அவங்க வந்து 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். பொண்ணுங்க எதுக்கெல்லாம் பயப்படணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாமல் போச்சு. எல்லா விஷயத்துக்குமே நம்ம பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நான் பேச முடியாத விஷயங்களை நீங்கள் கருத்துக்களாக சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னால் ஒரு சில விஷயங்களை வீடியோவில் ஓப்பனாக பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ அப்லோட் ஆகலை, அதனால சொல்கிறேன். சைட் பை சைட் க்ளீனிங் ஒர்க்குமே முடிச்சிட்டேன். இட்லி வந்து ஒரு பாத்திரத்துக்கு தான் வச்சுருக்கேன். நான் நைட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்றதுனால அது போதும். 11 இட்லி வரும், அதுவே கரெக்டாக இருக்கும். மீன் குழம்பு ஊற்றி அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. மீன் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. அதோட இட்லியும் சேர்ந்தாப்பில் வெந்துருச்சு. இனிமேல் மீன் பொரிக்கிறதுக்குள்ளே வேலை பார்க்க வேண்டியதான். மீன் வந்து துண்டு மீனாக இருந்தால் நான் மசாலா வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவேன். சின்ன வெங்காயம், நான் சொன்னால அந்த கலந்த மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா போடுவேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேற வைக்குவேன். ஒருவேளை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னால் சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து அதோட சேர்த்து அரைச்சிக்குவேன். அரைச்சி போடும்போது சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் எலுமிச்சம்பழம் இல்லாததுனால புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் புளி தண்ணி இல்லை லெமன் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மசாலில் சேர்த்து லெமன் அரைக்க வேண்டாம். மீனில் லெமன் சேர்த்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு ஊற்றி வரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். புளி தண்ணியும் சேர்த்து இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். மீன் அங்கே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பட் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் அந்த மீனையும் சேர்த்து இதில் விரச வேண்டியதான். துண்டு பார்க்குறதுக்கு எப்படி பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா? சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில மீன் தாங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதில் வந்து சால மீன் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். பொரிக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, அவியல் மாதிரி வைக்கிறதுக்கு, சுட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சால மீன் வந்து எல்லா இதுக்குமே சூட் ஆகும். எங்கள் ஊரில் வந்து எல்லா மீனும் கிடைக்காது. கடலுக்கு போகிறவங்க கொண்டு வரதா இருந்தால் ஓகே. பட் கடல்லேருந்து நமக்கு மீன் வரல, வீட்டுக்கு மீன் வரல அப்படின்ற பட்சத்தில் வெளியிலேருந்து தான் நாங்களும் வாங்குற மாதிரி இருக்கும்.
அந்த டைமில் வந்து இங்கே கிடைக்கிற ஒரே மீன் சாலை மட்டும்தான். அதிகமாக கிடைக்கிறது சாலை மட்டும்தான். அதை மட்டும்தான் வாங்கி குழம்பு வைக்கணும். டெய்லி சாலை மீன் வச்சாலும் சலிக்காமல் சாப்பிட வேண்டியதான். அதனால் அதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கணும். மீனையுமே விரசி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல மசாலாலாம் பிடிச்சி செட் ஆகிடும். மீன் சாப்பிடும்போது பொரிச்சோம் அப்படின்னு சொன்னால் சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டே வேலை பார்த்தது வேலை ஓடினதே தெரியல. ஒரு சிலர் வந்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், நான் கிச்சனில் போனால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அப்படி ஆகாது. ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கையுமே முடிச்சிடுவேன். பார்த்தீங்களா, கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். கிரைண்டரில் போட்டிருந்த அரிசியுமே நல்லா ஆடிடுச்சு. இன்னும் அதை எடுத்து வச்சுட்டு கிரைண்டரையுமே கழுவணும். குழம்புல வந்து உப்பு செக் பண்ண மறந்துட்டேன். அதை உப்பு செக் பண்ண போகிறேன். நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்டேயும் கொடுப்பேன். ஒரு வேளை ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் செக் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க செக் பண்ணி சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்க போகிறேன். இட்லி வந்து வெந்துருச்சு. பையனுக்கும் பொண்ணுக்கும், குட்டி பையனுக்கும் இட்லி கொடுக்கணும். சைட் பை சைட் மீனையுமே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சுல்ல, அதனால் மீனை ஃப்ரை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அதையும் அடுப்பில் போட்டுட்டேன். நான் இன்றைக்கி வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து காலையில் பருப்பு சாதம் செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்ட்டு அதை தான் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்க போகிறேன். ஹஸ்பண்டுக்கு வந்து வழக்கம் போல் சாப்பாடு. குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்பாடான்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. குழந்தைங்களுமே சாப்பாடை வாங்க வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால், அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் முடியாமல் இருக்கேன் அப்படின்னா, இந்த சுகர் இருக்கனால அடிக்கடி நான் டயர்ட் ஆகிடுவேன். அப்படி இருக்கேன் அப்படின்னா என்னோடய மூத்த பையன் வந்து என்னோடய 2வது ரெண்டு சின்ன குழந்தைங்களையும் பார்த்துக்குவான். நான் போன வருஷம்லாம் வேலைக்கு போயிட்டுருந்தேன். என்னோடய வேலை வந்து 6:30லேருந்து 9:30 வரைக்கும் நைட் டைம் தான் இருக்கும். பில்லு போடுற வேலை ஒரு சங்கத்தில். அந்த டைமில் என்னோடய மூத்த பையனை நம்பி தான் என்னோடய 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு போனேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்னோடய குழந்தைங்களும் சரி, என்னோடய ஹஸ்பண்டும் சரி. மீனுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சாப்பிட போகிறதுனால இதமான சூட்டில் வச்சு பதமாக பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் பொண்ணுங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை இருந்து ஃபேஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எந்த தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க. அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாத விஷயங்களை கடவுள் நமக்கு எப்போவுமே ஒரு குறையாக தரமாட்டார். பட் அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு, அதையும் சொல்லிக்கிறேன். சாப்பிட போகிறேன் அப்படின்றதுனால மாத்திரையும் போட்டுக்கிறேன், சுகர் மாத்திரை. யார் வீட்டில் மாத்திரை எடுத்தாலும் சரி, குட்டி பையன் அதை வாங்கிட்டு வந்துடுவான். நான் தான் கொடுப்பேன் அம்மாவுக்கு அப்படின்ட்டு. அதை வாங்கிட்டு வந்துட்டான். நானும் மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு கடலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான சாப்பாடும் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க காலையில் கிளம்பும்போது என்னை எழுப்ப மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே முடிஞ்சுது. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஷிஃபான் விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். Bye. Take care. Oh, these brothers my guys. Know that we fly. Know that they ride or die.